Hi, hello my dear friends and subscribers. Welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லீக் T20 அதாவது UAE T20யோட 16வது மேட்ச் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா டெசர்ட் வைப்பர்ஸ், துபாய் கேபிட்டல்ஸ். இந்த ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டீம் எப்படி மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 1 February நைட்டு 8 மணிக்கு துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீமோ கிராண்ட் லீக்கான டெமோ டீமோ ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ½ ஹவரில் ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு வரோம். நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம ப்ரைம் எதுவும் பண்ணலை, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டீமை ஒரு பேஸ் டீமாக எடுத்து அதில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எல்லா மேட்சும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே டெசர்ட் வைப்பர்ஸ் தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. துபாய் கேபிட்டல்ஸ் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 மேட்ச் கண்டினியூஸ் லாஸ்ட்டில் இருக்காங்க துபாய் கேபிட்டல்ஸ். ஸோ அங்கே அவங்க லாஸ்ட்டில் இருந்து முன் வருவாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அப்படின்னாலே பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் 2 பேர்த்துக்குமே ஃபேவரபுளான பிச் தான். அதுவும் இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஸ்பீடு கிடைக்கும் அண்ட் தென் ஸ்விங்கு டேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் இனிஷியலாகவே ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் தடுமாறுவாங்க, இயர்லி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். அண்ட் தென் அதிலிருந்து தவிர்த்து ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் நின்றுட்டாங்க அப்படின்னா பேட்டர்ஸ் பேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வென்யூவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் இனிஷியலாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் யாரெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஆடுவாங்களோ அந்த மாதிரி பேட்டர்ஸை நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பான ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாராவது இனிஷியலாக நியூ பால் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ட்ராப் பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபேண்டசியில் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரீம் 11க்கு மாறாக ஒரு நல்ல ஆப் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னுமே யாருக்காவது 7:4 ஃபார்மேட் எனக்கு வந்து ஓல்டு ஃபார்மேட்டு தான் சூட்டபுளாக இருக்குது, அதில் நான் ப்ளே பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸ்டில் 7:4 ரேஷியோவில் தான் நம்ம டீமை பிக் பண்ணணும். எப்படி நார்மலாக பேட்டர்ஸில் ஒரு 3 பேர், பவுலர்ஸில் 3 பேர் மினிமம் பிக் பண்ணணுமோ சேம் அதே கான்செப்டில் தான் பிக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7:4 ஒரு டீம்லேருந்து 7 பேர் தான் அதிகப்படியாக டீமில் பிக் பண்ண முடியும். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓல்டு ஃபார்மேட்டில் நான் டீம் பிக் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பில் டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டியோ அப்படின்னா ஆப்பில் இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேண்ட்ரியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிகாக்கை பிக் பண்ணுறோம், நம்மளோட ஆப்போனன்ட் பவுமாவை பிக் பண்ணுறாங்க அப்படின்னா டிகாக்கு ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, பவுமா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்ட்டோட வின்னர். ஈஸியாக ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். நான் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓல்டு ஃபார்மேட்டில் என்னால் வின் பண்ண முடியும் அண்ட் தென் டியோவில் ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணி என்னால் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக டெலகிராம் சேனலோட லிங்க்கும் குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது வென்யூ ரெக்கார்ட்ஸ் அட் துபாய் கிரவுண்டோட வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா கடைசியாக நடந்த 5 T20 மேட்சஸ் இந்த வென்யூவில் ஓவராலாக 58 விக்கெட்ஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபேஸ் பவுலர்ஸ் 46ம் ஸ்பின்னர்ஸ் 12 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் துபாய் கிரவுண்டில் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 166. இந்த வென்யூவில் ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் 71% மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சேஸ் பண்ண டீம்
64.29% மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த மேட்ச்சில் கொடுத்து நீங்கள் டீமை பிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். டெசர்ட் வைப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ ரெண்டு பேர் தான் இனிஷியலாக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் ஆடம் ஹோஸ், அசாம் கான், ரோகன் முஸ்டஃபா, அலி நசீர், வனிது அசரங்கா, சாகின்சா அஃப்ரிடி, முகமது அமீர், மதிசா பத்திரனா, லுக் வுட். இதுதான் டெசர்ட் வைப்பர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அண்ட் தென் துபாய் கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரஹ்முல்லா குர்பாஸ், டேவிட் வார்னர் ரெண்டு பேர் தான் இனிஷியலாக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் டவுனில் பென் டக் அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ், மேட்ஸ் ஹோல்டன் அண்ட் தென் சிக்கண்டர் ராஜா, ரோமன் பவல், ஜேசன் ஹோல்டர், வேண்டர் மெர், அகிப் ராஜா, டி சமீரா. இதான் துபாய் கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இப்போ ரெண்டு டீமில் இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ணதான பாசிபிள் இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க, கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு டீமை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பிளேயர் ஃபஸ்ட் இன்னிங் சூட்டபுளாக இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீமை பிக் பண்ணி பாருங்கள். இப்போ டெசர்ட் வைப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீம்லேருந்து டபுள் ஆப்ஷன், அதாவது டியோல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். டியோல் ஆப்ஷன் அப்படின்னா அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கும், பவுலிங்லேயே அவங்க 3லேருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம், அதில் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டெசர்ட் வைப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வனிது அசரங்கா டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங்கில் கொஞ்சம் கீழே தான் வராரு, இருந்தாலும் டெசர்ட் வைப்பர்ஸோட டாப் ஆர்டரில் பெருசாக பேட்டிங் கேப்பபிலிட்டி இல்லை. இப்போ அலெக்ஸ் ஹெல்ஸ், காலின் முன்ரோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஆடம் கோஸ், அசாம் கான், ரோகன் முஸ்டஃபா இவங்க எல்லாரும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை விட்டால் கூட விட்டுருவாங்க. அண்ட் தென் அலி நசீர் பெரிய அளவு கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் வனிது அசரங்க கொஞ்சம் டெத்தில் உள்ள பேட்டிங்கில் வராரு. ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணுறாரா, குயிக்காக ஒரு 20+ ரன் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், எவரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் லெக் பிரேக் ஸ்பின்னர் நிறைய கூகுளிஸ்லாம் போடுவார், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா அதிலே மேட்சுக்கு ஒன்றுலேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ ஓவராலாக ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம வனிது அசரங்கா ஆகிட்டிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவார். நீங்கள் மேக்ஸிமம் 90% டீமில் நீங்கள் வனிது அசரங்காவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டியூயல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க அலி நசீர் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற அவர் தான் நெக்ஸ்ட் ஒரு டியூவல் ஆப்ஷனில் இந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ நீங்கள் அலி நசீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் பவுல் பண்ணுவாரோ அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ டெசர்ட் வைப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வனிது அசரங்கா, சாகின்சா அஃப்ரிடி, முகமது அமீர், மதிசா பத்திரனா அண்ட் தென் லுக் வுட், இந்த 5 மெயின் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. இந்த 5 பேருமே ஆளுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 5 பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், நிறைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர் இருக்கிறனால அலி நசீர் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான், பேட்டிங்கில் ஒரு 30+ ரனுக்கு மேலே அடித்தா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்குள்ள வருவார். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற டீமில் மட்டும் நீங்கள் அலி நசீரை நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். இப்போது டெசர்ட் வைப்பர்ஸோட பவுலிங் யூனிட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வனிது அசரங்காவை பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்க 4 பேரில் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? 4 பேருமே மெயின் பவுலர் தான், 4 பேருத்துமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டெசர்ட் வைப்பர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்டிங்கை விட பவுலிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் முகமது அமீர் ரீசெண்ட் டைம் நிறைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர், லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி அதிகமாக பர்சன்டேஜ் இவரை தான் பிக் பண்ணி பார்த்துருக்காங்க. சாகின்சா அஃப்ரிடியை கூட கொஞ்சம் கம்மியாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் சாகின்சா அஃப்ரிடிக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த மேட்ச் சாகின்சா அஃப்ரிடிட்டிருந்து நம்ம 1லேருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சாகின்சா அஃப்ரிடியை ஒரு 80லேருந்து ஒரு 90% டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இனிஷியலாக நியூ பால் பொறுத்த வரைக்கும் சாகின்சா அஃப்ரிடியும் முகமது அமீர் 2 பேர் தான் இனிஷியலாக நியூ பால் பவுல் பண்ணுறாங்க. மதிசா பத்திரனா டெத்தில் பவுல் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் சாகின்சா அஃப்ரிடி, மதிசா பத்திரனா இவங்க 2 பேர்த்துக்கும் நீங்கள் ஒரு 90% டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 பேருமே இந்த மேட்ச் அவர் 2 பேர்த்துட்டு வந்து 2 விக்கெட் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் டெசர்ட் வைப்பர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் மதிசா பத்திரனா ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க முகமது அமீர், லுக் வுட் இவங்க 2 பேர்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் நீங்கள் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 கிராண்ட் டீம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா முகமது அமீரை ஒரு 5 டீம்லேயும்,
லுக்வுட்டை ஒரு 5 டீம்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் பர்டிகுலர்லி டெசர்ட் வைப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் முகமது அமீருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் லுக்வுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா பனிது அசரங்கா, சைன்ஸ் அஃப்ரிடி, மதிசா பத்திரனா இவங்க 3 பேர்த்தையும் ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். முகமது அமீரையும் லுக்வுட்டையும் நான் சொன்ன மாதிரி 50-50 ஆப்ஷனில் சஃபோல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அலி நசீரை ரிஸ்க் எடுக்கிற டீமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ பேட்டிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலெக்ஸ் கெல்ஸ், காலின் முன்ரோ 2 பேர் தான் இனிஷியலாக ஓப்பன் பண்ண போகிறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில். அலெக்ஸ் கெல்ஸ்லாம் உள்ளே நின்றுட்டார் அப்படின்னா பெரிய லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர், 1 மேனாக மேட்சை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அலெக்ஸ் கேல்ஸ் கிட்ட ஒரு 20 ரன் அடித்தா கூட போதும், ஃபீல்டிங்கில் எப்படி ஒரு கேட்சை பிடிச்சிருவார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். ஈஸியாக ட்ரீம் டீமில் வரதான பாசிபிள் அலெக்ஸ் கேல்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா மேட்சஸ் ஆடி இருக்காங்க. ஸோ அலெக்ஸ் கேல்ஸ், காலின் முன்ரோ இவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் ஒரு 80% டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஆடம் ஹோஸ் ரிஸ்க் எடுக்கிற காலின் முன்ரோவை நீங்கள் ட்ராப் பண்ணுற டீமில் மட்டும் ஆடம் ஹோஸை நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் அசாப் கான், ரோகன் முஸ்தஃபா. இப்போ ரோகன் முஸ்தஃபாவோட டவுன் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். இனிஷியலாக இன்னிங்ஸை ஓப்பன் கூட பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இனிஷியலாக இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடிட்டார் அப்படின்னா ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ரோகன் முஸ்தஃபா இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. அவருக்கு மிகப்பெரிய த்ரெட்னிங் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் துபாய் கேபிட்டல்ஸில் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்னு யாரும் இல்லை. ஸோ அதனால் ரோகன் முஸ்தஃபா பேட்லேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 30+ ரன் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஓப்பன் பண்ணக்கூடிய அலெக்ஸ் கேல்ஸ் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட்டை விட்டுருவார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற டீமில் ரோகன் முஸ்தஃபாவை ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அசாப் கான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற டீமில் மட்டும் ஒரு 10% டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருந்தாலும் பேட்டிங்கில் பெருசாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போது டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா வனிது அசரங்கா, சைன்ஸ் அஃப்ரிடி, எம் பத்திரனா அண்ட் தென் ரோகன் முஸ்தஃபா லோ பர்சன்டேஜில் நம்ம பிக் டிஃப்ரென்ஸ்லாம் அவரை இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் தென் அலெக்ஸ் கெல்ஸ் இவங்க 5 பேர்த்துக்கும் நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் காலின் முன்ரோ, ஆடம் ஹோஸ் 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷனில் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். முகமது அமீர், லுக்வுட்டையும் ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா லுக்வுட்டையும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முகமது அமீரையும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா லுக்வுட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் துபாய் கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் சிக்கண்டர் ராஜா ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனாக இருப்பார். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பார். மேட்சுக்கு மினிமம் அவர் பேட்லேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 ரன் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. மினிமம் ஒரு விக்கெட் மேட்ச் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 60லேருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடாக எடுத்து கொடுத்துறாரு சிக்கண்டர் ராஜா. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளான பர்சன். ஒரு 90 to 99% டீமில் நீங்கள் சிக்கண்டர் ராஜாவை ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேஃபான ஆப்ஷனில் வந்துடுவார். அண்ட் தென் வேறு யார் இந்த டீமில் இருக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜேசன் ஹோல்டர். அவருமே டியூவல் ஆப்ஷன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். T20s பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாலே அவங்க 1லேருந்து ஒரு 2 விக்கெட்டை எடுத்துருவாங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தால் கூட போதும். ஓவராலாக அண்ட் தென் ஃபீல்டிங்லாம் பண்ணும்போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஈஸியாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. டியூவல் ஆப்ஷனில் துபாய் கேபிட்டல்ஸ் வந்து சிக்கண்டர் ராஜாவும் ஜேசன் ஹோல்டருக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துபாய் கேபிட்டல்ஸோட பவுலிங் யூனிட்லேருந்து நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ துபாய் கேபிட்டல்ஸோட பவுலிங் யூனிட் அப்படின்னா சிக்கண்டர் ராஜா, ஜேசன் ஹோல்டர், வேண்டர் மேர், அகீப் ராஜா, தி சமீரா இவங்க 5 பேர் தான் மோஸ்ட்லி பவுலிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதான சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா வேண்டர் மேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. T20ஸில் நிறைய விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லாவே அவர் பால் நல்லாவே டேர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் பேட்ஸ்மேன்ஸ் இவர் ஓவர் அடிக்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டாப் எட்ஜ் ஆகி இவருக்கு விக்கெட்ஸ் நிறையாவே கிடைக்குது. ஸோ 1லேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியாக அவருமே ட்ரீம் டீமில் வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் எல்லாருமே விக்கெட்டை பறி கொடுத்த டைமில் வேண்டர் மேர் உள்ளே வந்து 10 பாலுக்கு ஒரு 18 ரன் வரைக்கும் பேட்டிங்கில் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் எபிலிட்டியும் வேண்டர் மேர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. டெய்லண்டராக உள்ளே வராரு. கடைசியாக ஒரு 18 ஓவருக்கு அப்புறம் ஒரு 8 விக்கெட் போயிடுச்சு, இவர் உள்ளே வராரு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட இவர் வந்து ஒரு 10 ரன் வரைக்கும் நம்ம பேட்டிங்கில் இருந்து கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கனால
நீங்கள் 90% டீமில் வேண்டர் மெர்க்கு நீங்கள் சேஃபான ஆப்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த மேட்ச் பிக் டிஃப்ரென்ஸில் நம்ம ஒருத்தரை ட்ரை பண்ண போகிறோம். ரிஸ்க் ஆப்ஷன் யார் அப்படின்னா சமீரா. மோஸ்ட்லி எல்லாருமே சமீரா பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பென்சிவாக போகிறாரு, விக்கெட் எதுவும் அவர் கிடைக்கல அப்படின்னு நிறைய ட்ராப் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த வென்யூவில் 4 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு டி சமீரா பொறுத்த வரைக்கும். துபாய் கிரவுண்ட் அப்படின்னா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே இனிஷியலாக பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இனிஷியலாக பவுன்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அலெக்ஸ் கேல்ஸ் அண்ட் தென் ஆடம் கோஸ் இந்த மாதிரி டாப் ஆர்டர் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாக தப்பான ஷாட்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா டாப் எஜ் ஆகி இவருக்கு நிறைய விக்கெட் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஸோ டி சமீராவை நம்ம இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஸியலாக அதிகப்படியான டீமில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டியூவல் ஆப்ஷன் அண்ட் தென் பவுலிங் யூனிட்லேருந்து நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிக்கந்தர் ராஜா, ஜேசன் ஹோல்டர், வேண்டர் மேர் அண்ட் தென் டி சமீரா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அகீப் ராஜா பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு 3 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு அப்படின்னாலும் அவருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீமில் மட்டும் அகீப் ராஜாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ரோமன் பவல் பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன் தான். சாம் பில்லிங்ஸ் அடிச்சிருவார், அவர் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவார்னு முடிவு பண்ணுற டீமில் சாம் பில்லிங்ஸை பிக் பண்ணுங்கள். அவரை ட்ராப் பண்ணுற டீமில் ரோமன் பவலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டெத்தில் ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் உள்ளே வராரு அப்படின்னா இவருக்கு தேவை ஒரு 15 பால் இருந்தாலே போதும், 30+ ரன் சாலிடாக இவர் பேட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் 50-50 ஆப்ஷனில் சாம் பில்லிங்ஸையும் ரோமன் பவலையும் நீங்கள் 50-50 ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது துபாய் கேபிட்டல்ஸில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ரஹ்முல்லா குர்பாஸ், பென் டக், சாம் பில்லிங்ஸ் இவங்க 3 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் வர போகிறாங்க. இதில் விக்கெட் கீப்பர் பண்ண போகிறது ரஹ்முல்லா குர்பாஸ் தான். ரஹ்முல்லா குர்பாஸ் ஸோ அதனால் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது ரஹ்முல்லா குர்பாஸ்க்கு. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே கேட்சோ, ஸ்டெம்பிட்டோ, ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் துபாய் கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஹ்முல்லா குர்பாஸ் ஒரு மஸ்ட் பிக்காக வைங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அவருக்கு ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் ஒரு 80% டீமில் ரஹ்முல்லா குர்பாஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் டக்கை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% டீமில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம் பில்லிங்ஸையும் ரோமன் பவலையும் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சாம் பில்லிங்ஸ் அதிகமாக கேட்ச் பிடிக்கிற இடத்துல நிற்பார். ஸோ அதில் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது. டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் செம்ம ஃப்ளாப் ஆயிருந்தார். நிறைய பேர் இவர் தான் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அவர் பேட்டில் இருந்து நம்ம சாலிடாக ஒரு 20+ ரன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போசிட் டீமில் இருசலா, முகமது அமீர், சாயின்ஸா, அஃப்ரிடி அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு நல்ல பவுலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பவுலிங்க்கு எகெயின்ஸ்டாக டேவிட் வார்னர் பேட்லேருந்து எப்போவுமே நல்லாவே ஸ்கோர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 ஒரு 30 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஃபீல்டிங்லேயும் அதிகமாக மிட் ஆஃப் லாக் ஆஃபில் தான் நிற்பார். ஸோ அந்த மாதிரி டைமில் கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா ஈஸியாக அதில் ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச் டேவிட் வார்னர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 90% டீமில் டேவிட் வார்னரை துணிஞ்சு நீங்கள் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேக்ஸ் கோல்டன் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். லோ பர்சன்டேஜில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீமில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டேவிட் வார்னரை ஆடவே மாட்டார், அவருமே இந்த மேட்சும் ஃப்ளாப் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி டீமை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் டிஃப்ரெண்ட்டாக மேக்ஸ் கோல்டனை வச்சு ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துபாய் கேபிட்டல்ஸ்லேருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கலாம் அப்படின்னா சிக்கந்தர் ராஜா, ஜேசன் ஹோல்டர், வேண்டர் மேர், டி சமீரா, ஆர் குர்பாஸ், சாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர் இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸு, ரோமன் பவுலையும் 50-50 ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரில் இருக்கிறதான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வனிதோ அசரங்கா 1, சகின்ஸா அஃப்ரிடி 2, எம் பத்திரனா 3, அலெக்ஸ் கேல்ஸ் 4, காலின் முன்ரோ 5, ரோகன் முஸ்டஃபா 6, அமீரையும் வுட்டையும் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் 7. மோஸ்ட்லி அமீருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சிக்கந்தர் ராஜா 8, ஜேசன் ஹோல்டர் 9, வேண்டர் மேர் 10, டி சமீரா லோ பர்சன்டேஜில் பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவர் இருக்கிறதான சான்ஸ் அதிகமாக இருக்குது 11. அண்ட் தென் ரஹ்முல்லா குர்பாஸ் 12, டேவிட் வார்னர் 13, சாம் பில்லிங்ஸ், ரோமன் பவல் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னா சிக்கந்தர் ராஜா, வனிதோ அசரங்கா இவங்க 2 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. சிக்கந்தர் ராஜா மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்துறாரு, பேட்டிங்லேயும் ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துறாரு. ஓவராலாக ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 60-80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு.
வனிது வாசரங்க பேட்டிங்கில் உள்ளே வந்தாலும் ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம். ஆனால் பவுலிங்கில் மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ ஓவராலாக இவருமே ஒரு 70லேருந்து ஒரு 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சேஃபான ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைன்ஸ் ஆஃப்ரிடி, ரகமுல்லா குர்பாஸ் இவங்க 2 பேர் ரொம்ப ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. அண்ட் தென் ஜேசன் கோல்டில் டிஓல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர், ஸோ கொஞ்சம் சேஃபில் தான் வருவார். அண்ட் தென் டி சமீரா ரொம்ப ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் வந்துடுவார். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் சஃபுல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.